ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்னோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா மிளகு ரசம். மிளகு ரசம் இந்த கொரோனா பீரியடுக்கு ரொம்ப நல்லது. அது மிளகோட காட்டம் ரொம்பவும் தெரியாமல் நம்மளுக்கு பிள்ளைங்களும் சாப்பிட்ற அளவுக்கு எப்படி டேஸ்ட்டாக செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம். இது நம்ம துவரம்பருப்பு தண்ணியை நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கிறேன். துவரம்பருப்பு தண்ணி, தேவையான அளவுக்கு புளி எடுத்திருக்கோம். இது மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இது தாளிப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இங்கே கடுகு, பெருங்காயம் ப்ளஸ் மஞ்சத்தூள், கடைசியாக நம்ம கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த பெப்பர் மிளகு ரசத்தை எப்படி செய்கிறதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த மாதிரி ஒரு பேன்லேயே அடுப்பில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த டீஸ்பூன், அதாவது டேபிள் ஸ்பூன் இல்லை, இது டீஸ்பூன், இந்த அளவுக்கு 2 ஸ்பூன் மிளகு நான் எடுத்திருக்கேன். அந்த மிளகு ப்ளஸ் இதுலேயே 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். அதை இதில் இப்போ ஆட் பண்ணி முதல்ல இதை வறுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் ஊற்றாமல் நல்லா ட்ரையாக வறுத்துருங்க. வறுத்ததுக்கப்புறம் இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறுபட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் வறுபடட்டும். இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் ரொம்ப ஹையில் வச்சிட்டிங்கன்னா கருகிரும். நல்லா சிம்மில் வச்சே வறுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. நல்லா ரெண்டுமே மிளகும் ஜீரகமும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுட்டு அப்புறமா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் ஆறிட்டு இருக்கட்டும். பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது கொஞ்சம் ஆறிட்டு இருக்கட்டும். இது பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் ரசத்தை. இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்ல எண்ணெயாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டேன். இப்போது இது கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் இதை வதக்கி விடுங்க. இதுக்கப்புறமா அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் 2 போட்டிருக்கேன். ஏன்னா மிளகுல கொஞ்சம் காட்டம் இருக்கும், அதனால் காஞ்ச மிளகாய் 2. இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் புளிஞ்சு வச்சுருங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு தக்காளியை நல்லா வதங்க விடுங்க. இப்போயே இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்குற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போது இது நம்மளுக்கு மிளகும் ஜீரகமும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நல்லா பொடி பண்ணி அரைச்சிக்கோங்க. தண்ணி இல்லாமல் பார்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா பொடியாக அரைச்சிடலாம். இப்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்குது. ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் இங்கே புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கே புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே ஊற்றிடலாம். உள்ளே ஊற்றிட்டேன். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா இந்த பச்சை வாசனை, புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை கொதிக்க விட்டுடலாம். இந்த ரசத்துக்கு பார்த்திங்கன்னா பூண்டு தேவைப்படாது. ஏன்னா பூண்டு போட்டோம்னா இந்த பூண்டோட ஸ்மெல் ஜாஸ்தி இருக்கும், அதோட டேஸ்ட் தான் ஜாஸ்தி இருக்கும். நம்மளுக்கு மிளகோட
குவான்டிட்டியோட ஸ்மெல்லோட டேஸ்ட்டோட குவான்டிட்டி வந்து ஜாஸ்தி தெரியாது. ஸோ அதனால இப்போ நம்ம இதில் வந்து பூண்டு போடல. வேணும்னா உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பூண்டு இப்போ தாளிக்கிறப்போ போட்டுக்கிட்டாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வேணும்னா விருப்பத்துக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு 2 செகண்ட் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த புளியோட பச்சை வாசனை போகணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ அடுப்பை சிம் பண்ணிடலாம். சிம் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகணும். அந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கொதிக்கட்டும். ரசம் ஆக்சுவலாக வந்து ரசத்தை கொதிக்க விட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது கிடையாது ரீசன். அதாவது முதலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈய பாத்திரத்தில் தான் வந்து ரசம் வைப்பாங்களாம். அந்த நம்மளுக்கு முன்னாடி காலத்தில் இருந்த நம்மளோட தாத்தா பாட்டி அவங்கெல்லாம். அப்போ அந்த ஈயத்தில் வைக்கும்போது அந்த ஈயத்தில் வந்து ரொம்ப கொதிக்க விட்டால் அந்த ஈயத்தோட இது வந்து அந்த ரசத்தில் மிக்ஸ் ஆகிடுமா. அப்போ நம்மளுக்கு ஒரு அளவுக்கு மேலே ஈயம் உடம்புக்கு போச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு பாடிக்கு அது ஒத்துக்காது. அதுக்காண்டி தான் ரசத்தை வந்து மோஸ்ட்லி வந்து கொதிக்க விட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இப்போ வந்து ஈயத்தை அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல. நானும் இப்போ ஈயத்தை நான் யூஸ் பண்ணலை. ஸோ நார்மலாகவே ரசத்தை கொதிக்க விடலாம். ஸோ அது ஒரு ரீசனுக்காக தான் மட்டும்தான் ரசத்தை கொதிக்க விட வேணாம் நாங்கள், அந்த மாதிரி தான். மற்றபடி ரசம் வந்து கொதிக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. அதோட டேஸ்ட்டோ அதோட சத்துக்களோ எதுவும் கொதிக்கிறனால மாறிடாது. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகணும். இப்போது இந்த புளியோட பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நான் இங்கே இவ்வளோ வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. வெல்லம் வந்து வேணும்னா போடலாம், இல்லை வேண்டான்னா விட்டுருங்க, அது ஆப்ஷன் தான். பட் வெல்லம் போட்டால் அந்த ஒரு இனிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் போட்டிருக்கேன். இப்போது இது நல்லா இதாகிடுச்சு இல்லையா. இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பருப்பு தண்ணியை துவரம் பருப்பு நல்லா வேக வச்சு அதுலேருந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி இதில் ஊற்றிடலாம். இப்போது இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகும் ஜீரக பொடியும் போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதி நல்லா வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு 2 செகண்ட் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிளகு ஜீரக பொடியை போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது பருப்பு ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிட்ருக்குது. கொதிச்சு நல்லா நொறுக்கட்டி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம இங்கே மிளகு ஜீரகம் ரெண்டையும் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுருங்க. இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ ரசம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. சிம்மில் வச்சு அந்த புளியோட லைட்டாக பேலன்ஸ் இருக்கிற அந்த பச்சை வாசனை, அந்த மிளகு, அந்த ஜீரகம், அதோட காரம் எல்லாமே அதில் இறங்கணும். ஸோ கொஞ்சம் அதனால ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு விட்டுருங்க. அது பாட்டுக்கு அது ஸ்லோவாக அது கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நல்ல ரசம் கொதிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கொதிக்குது. போதும். இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ரசம் ஓரளவு கொதித்து நல்லா சுண்டி வந்திருக்குது. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ கொத்தமல்லி தழை காலி ஆகிடுச்சு, அதனால் நான் கொத்தமல்லி தழை போடலை. உங்கள் வீட்டில் கொத்தமல்லி தழை இருந்தால் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தலையை போட்டு கொஞ்சம் ஹையில் வச்சு அவ்வளோதான், ஒரு நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகு ரசம் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. நீங்கள் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க.
இது சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.